2024 பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 60 நாள்ல வருதுங்க ஐயா. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்தியா முழுவதுமே 142 கோடி மக்களும் மிக தெளிவாக இருக்கின்றார். 3வது முறை மோடி அவர்கள் தான் வர வேண்டும். 10 ஆண்டுகளாக 2 முறை மோடிஜியினுடைய ஆட்சியை பார்த்தவர். 3வது முறை மோடிஜி அவர்களுக்கு எதிராக எந்த விதமான அரசியல் தலைவர்களும் கூட தன்னை பிரதம மந்திரி வேட்பாளர் என்று சொல்லும் அளவுக்கு இந்தியாவில் ஒருத்தருமே இல்லைங்க, ஒருத்தரும் கிடையாது. இந்தி கூட்டணின்னு சுயநலவாதிகள் கூடாரமாக மாறி இருக்கு. அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒருவராக பாருங்க. அதுல யாராவது ஒருவன் சாமானிய மனிதன் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு சாமானியன் இந்த மண்ணினுடைய ஆட்சியாளராக மக்களை காக்கக்கூடிய பிரதம மந்திரியாக ஒரு சாமானியன் வர வேண்டும். மோடி என்கின்ற சாமானியன் இருக்கின்றார். ஆனா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பேரை பாருங்க. கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் மு க ஸ்டாலின் சாமானியனா? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி சன் ஆஃப் கருணாநிதி என்பது மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி. தாக்கரே அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே, அவருடைய பையன் ஆதித்ய தாக்கரே இந்தி கூட்டணி. ஃபரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா இந்தி கூட்டணி. லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் இந்தி கூட்டணி. சிபு சோரன் அவருடைய மகன் ஹேமந்த் சோரன் இந்தி கூட்டணி. முஃப்தி முகமது சயீத் அவருடைய மகள் மெஹபூபா முஃப்தி காஷ்மீர்ல இந்தி கூட்டணி. இந்தி கூட்டணி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐயா, சுயநலவாதிகள், குடும்ப ஆட்சியாளர்கள், யார் மீதெல்லாம் லஞ்ச வழக்கல் இருக்கிறதோ அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்தி கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. தினமும் கூட இந்த யாத்திரையில ஒரு இடத்துல பேசிக்கொண்டு செல்கின்றோம். ஒரு நாளைக்கு இந்தி கூட்டணியிலிருந்து ஒரு வெளியே வர்றார். இன்னைக்கு ராஷ்டிரிய லோக்தள் கட்சி வெளியே வந்திருக்கிறது. ராஷ்டிரிய லோக்தள் இன்னைக்கு இந்தி கூட்டணியிலிருந்து எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் போகின்றோம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் இருக்கின்றோம், எங்களுக்கு இந்தி கூட்டணி வேண்டாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதே நிலைமையில போனா முதல் வாக்கு பதிவாவதற்கு முன்பு இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி நிச்சயமாக ஏப்ரல் மாசத்துல இருக்காதுங்க ஐயா. அதற்கான எல்லாம் பார்க்க வெஸ்ட் பெங்காலிலே மம்தா பானர்ஜிக்கும் தகராறு, பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் தகராறு, ஹரியானால காங்கிரசுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தகராறு. எங்கே பார்த்தாலும் கூட சுயநலவாதிகள் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே ஒரு கொள்கையில, மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற கொள்கையில அவங்க இணைந்திருப்பதால் நாட்டுக்கு நல்லது செய்யணும் அவங்ககிட்ட எந்த கொள்கை இல்லைங்கய்யா. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இதன் மூலமாக நாடு அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தி கூட்டணியிலிருந்து யாரும் வரலை. அதனால் சகோதரர்களே, மோடி அவர்களுக்கு எதிராக இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய யாரும் ஒருவரும் கூட இல்லை என்பதுதான் சத்தியம், அதுதான் உண்மை.